ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிசி கேமிங் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒருத்தர் வந்து உங்கள் ரேங்க்டு கேம் பிளே ஃபுல் கேம் பிளே வீடியோவை போடுங்க, ஷார்ட்ஸ் வேணால் நார்மல் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோ தான் இந்த வீடியோ கைஸ். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரேங்க்டு 1v15 எப்படி வளரும் அப்படின்னு சொல்லி இந்த கேம் பிளே, அது இல்லாமல் ஒவ்வொரு டேர்னிங் போய்ட்டு எப்படி நம்ம அதை வந்து ஹேண்டில் பண்ணுறோம், ஒவ்வொரு அனிமே எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், எல்லாமே இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க லாஸ்ட் வரைக்கும். அது இல்லாமல் இப்போ லாபியில் கரெக்டாக வந்துச்சு. இந்த டைமில் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, வேறு லெவலில் மேப், அதாவது ஓல்டு மேப் கொடுத்துருந்தாங்க. உண்மையாலுமே இந்த மேப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஊட்டியோட மலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அந்த ஹில்ஸ், அந்த ஊட்டி ஹில்ஸ் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். வேறு மாதிரி இருக்குது. அதுலாம் குளம் அங்கே இங்கே. இந்த மேப்பே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக. சரி, நம்ம இறங்கி வேறு லெவல் பண்ணலான்னு சொல்லி கீழே இறங்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இல்லை இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். கண்டிப்பாக மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ண ஆள் கொடுத்துருங்க. நம்ம வந்து 2K ரீச் பண்ண இன்னும் வந்து 100 மெம்பர்ஸ் மட்டும்தான். வேறு லெவலில் ரீச் பண்ணிட்டு ஒரு செலிப்ரேஷன் வச்சிடலாம் கைஸ் கண்டிப்பாக. அதுவும் இல்லாமல் பார்த்துட்டிங்க அப்படின்னா, டேரெக்டாக நம்ம உள்ள இறங்கிச்சு. இந்த மேப்பில் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போய் இறங்கணும் பார்த்தா அதுலேருந்து ஒரு 200 மீட்டர் இந்த பக்கம் இறக்கி விட்டாங்க. சரி, ஓகே, எனிமியோட சிம்பிள் காட்டுது. பின்னாடியே வந்துட்டு இருப்பான்னு நினச்சிட்டு நம்ம பாட்டுக்கு வேறு வெறித்தனமாக ஓடிட்டு இருக்க கன்னை தேர்றதுக்கு. சரி, ஓகே, ஆப்போனண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கன் இருக்க மாதிரி தெரியுது. சரி, டேரெக்டாக அங்கே போய் பார்க்குறேன். கன் இருந்துச்சுன்னா கன் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பேகு, வெஸ்ட்டு, அப்புறம் நாமளும் அந்த லூப்ஸ் ஒன்று மட்டும் இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம வந்து உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உள்ளே அப்படியே போயிட்டு இருக்கேன். இப்போ உள்ள கன் இருக்க மாதிரி தெரியுது. ஸ்ட்ரெயிட்டாக போய் கன் எடுத்துடுறா சாமி அப்படின்னு சொல்லி பார்த்தா சூப்பர் ரெண்டுமே லாங் கன் ஷார்ட் கன் ரெண்டுமே கிடச்சி சூப்பர் வேறு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேரெக்டாக உள்ளே இறங்கிட்டு இருக்கோம். சரி, ஓகே, இந்த பக்கம் வந்து அந்த பேக்கே நான் எடுக்கல. சரி, அப்புறமா தான் அங்கே ஒரு கன் வேறு லெவல் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காஸ்ட்யூம் எல்லாம் கிடச்சிச்சு கைஸ். இப்போதைக்கு நம்ம சேஃப்டிக்கு கன்ஸ் எல்லாம் கிடச்சிச்சு. அதுவும் இல்லாமல் கைஸ், முக்கியமாக ஒன்று உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் வந்து இப்போ வரைக்கும் அன்சப்ஸ்கிரைபர் பீப்புள்ஸ் வந்து 50 மெம்பர்ஸ், சப்ஸ்கிரைப் பீப்புள் 50 மெம்பர்ஸ் வந்து விசிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லாமல் கைஸ், நம்ம ராக் பஸ்டர் ஃபேமிலி கண்டிப்பாக ஒரு 1 மில்லியன் ரீச் பண்ணுறதுக்கு ரோட் டு 1 மில்லியன் தான் ஸ்ட்ரெயிட்டாக அப்படி மாதிரி ஓடிட்டுருக்கோம். அந்த ஓட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற ஒவ்வொருத்தருக்கு ஒரு லைக் ஒரு மோட்டிவேஷன் சொல்லலாம். அந்த மாதிரி நம்ம வந்து நினச்சி ஓடிட்டுருக்கோம். அதுவும் இல்லாமல் கைஸ், இந்த மேட்ச் வந்து டேரெக்டாக உள்ள இறங்கியாச்சு. சரி, ஓகே, நம்ம வந்து எனிமி வேறு லெவல் உள்ளோன்ட்டான். செம்ம டேமேஜ் கொடுக்குறோம். குளோபல் போட்டு வெறித்தரமாக ஓடிட்டு இருக்கான். சரி, ஓகே, இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆப்போனண்ட் கரெக்டாக டேமேஜ் கொடுக்குறான். சரி, ஒரு 4 புல்லட் மட்டும் தான் போகிறது. அப்புறம் ஆப்போனண்ட் ஓடி அழகாக கில் அடிச்சு இந்த மேட்ச் அவனை வந்து இது பண்ணி அப்புறமா தான் நம்மளுக்கு தேவையான கன்ஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு சரி, ஓகே, நம்மளுக்கு தேவையான கன்ஸ்லாம் கிடச்சிச்சு. இனிமேல் வேட்டைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா சரி, அப்போ எப்படி இருந்தால் உள்ளே போயிருப்பாங்க 2-3 எனிமி. நம்ம உள்ளே போய் அடிக்க நம்ம ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம உள்ளே இறங்கிட்டு இருக்கோம். சரி, ஓகே, இந்த கன்லாம் நம்ம செட் ஆகாது. நம்மளுக்கு வந்து இது 2 போதும். MP40 வேணாம். போக்கர் MP40 வச்சுருங்க. அது இல்லாமல் ஷார்ட் கனில் வந்து ஷார்ட் கன் வச்சுருக்கேன். சரி, ஓகே, அதுவும் சரி, ஓகே, நம்ம வந்து இது பெஸ்ட்டாக ஃபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உள்ளாருங்கச்சு. இதுவும் இல்லாமல் கைஸ், நம்ம சேனல் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 2021 ஸ்டார்ட் பண்ணி இதோட 4 இயர்ஸ் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த 4 இயர்ஸில் நம்ம 2K தான் ரீச் பண்ண முடியும். 2K அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து நம்மளுக்குன்னு ஒரு 10 பேர் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி இது ஓடிட்டு இருந்த டைமில் உங்களுக்கு நாங்கள் இருக்கோம் ப்ரோ அப்படின்னு சொல்லி சப்போர்ட் கொடுத்தவங்க நிறைய பேர். அந்த நிறைய பேத்துக்காக தான் நம்ம வந்து வீடியோ இது வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம், ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல். அதுவும் இல்லாமல் நம்ம வாழ்கிற லைஃப் டைம்ஸில் இந்த நொடியை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து நினச்சி ஓடிட்டுருக்கோம். நான் உங்கள் கூட தான் கைஸ் ஃபுல்லாமே மை லைஃப் இஸ் கோயிங் ஆன் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொன்னால் என்னோட செல்ஃப்லேயே தான் அது உங்களுக்கு கீழே ஒரு இது என்ன சொல்கிற தொண்டனா வந்து நம்ம ஓடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இப்போ வரைக்கும் நம்ம ராக் பஸ்டர் ஃபேமிலி க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஃபேமிலியில் 2K மெம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் ரொம்ப 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 பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். அந்த 2000 மெம்பருக்கு நம்ம என்ன பண்ணலாம், என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற வீடியோ நான் டெய்லி அப்லோட் பண்ண முடியும். நம்ம வந்து எவ்வளோ ஒர்க்கு எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி, ஓகே, இந்த மோட்டிவேஷன் எப்போவுமே என் மைண்டில் ஓடிட்டுருக்கு கைஸ். இது ஒன்றுக்காக தான் நான் இது வரைக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் இப்போ வரக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோலாம் வேறு லெவல் சப்போர்ட்டுங்க. உண்மையாலுமே ஒவ்வொரு வீடியோவும் 1000 மெம்பர்ஸ் வியூ பண்ணி பார்க்குறீங்க. உண்மையாலுமே அந்த அளவுக்கு நம்ம வந்து காமெடி இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதுலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதுலேருந்து பெஸ்ட்டாக நெக்ஸ்ட் ஷார்ட்ஸ் வீடியோலாம் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும் கைஸ். அதுவும் இல்லாமல் நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் வரப்போ நம்மளுக்குன்னு அந்த அச்சீவ்மெண்ட் நம்ம கையில் இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் அந்த அச்சீவ்மெண்ட் வந்து என்னோட அச்சீவ்மெண்ட் மட்டும் கிடையாது, நம்மளை சப்போர்ட் பண்ண உங்களோட அச்சீவ்மெண்ட்டுன்னு தான் சொல்லுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2024 நம்ம வந்து இது
ஜூலை மாதம் 29th நம்ம வந்து 13th வந்து நம்ம பேசியிருக்கோம். இது மறந்துடவே கூடாது. இந்த டேவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டது நம்ம வந்து பின்னாடி பலன் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு முடிஞ்ச அளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் கைஸ். அப்புறம் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து நினச்ச இடம் இல்லாட்டியும் அதில் ஒரு 2-3 ஸ்டெப்பாச்சும் எடுத்து வச்சுருப்போம்ல, அது போதும். நம்ம உண்மையாலுங்க என்னோட மோட்டிவேஷன் என்ன சொல்லி பார்த்தேன் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஓடுறது பிரச்சனை இல்லை, கடைசி வரைக்கும் நின்று ஓடுறமா தான் பிரச்சனை. அது ஒன்று மட்டும்தான் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக். அதில் பார்த்தீங்கன்னா 100% பீப்புள்ஸ்க்கு ஒரு 5-6% மட்டும்தான் பர்சன்டேஜ் மட்டும்தான் வந்து நின்று ஓடிட்டுருக்காங்க. அதிலே அச்சீவ்மெண்ட் பண்ணவங்க நம்ம தமிழ் யூடியூபர்ஸ், ஹிந்தி, இங்கிலீஷ், பெங்காலி, அந்த மாதிரி நிறைய யூடியூபர் எக்ஸெட்ரா. இது மாதிரி குறிப்பிட்ட பர்சன்டேஜ் பீப்புள் மட்டும்தான் அச்சீவ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க லைஃப்பில் ரொம்ப கீழேருந்து வந்திருப்பாங்க எங்களை மாதிரி. அதில் அவன் ரொம்ப கீழேருந்து ஓடுறான் அப்படின்னா அவன் என்ன சொல்கிறது, எல்லா வழியும் தாங்கணும். அதுவும் இல்லாமல் அவனுக்கு பேக்கப் என்ன இருக்குது அது எல்லாமே பார்க்கணும். அந்த மாதிரி பேக்கப்பில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை கைஸ், எம்டி லைஃப் தான். இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக நான் இருக்கேன் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் என்ன இருக்குது, நம்ம யூடியூப் வந்து பேங்கிங், அது ரெண்டும் நம்ம வந்து போயிட்டுருக்கு. இது ரெண்டும் தான் நம்ம வந்து இப்போதைக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி ஓடிட்டுருக்கு கைஸ். இதுக்கு கீழே தான் என்ன சொல்கிறது, உண்மையாக கைஸ் நான் உங்கள்கிட்ட ஒன்று ஷேர் பண்ணணும். இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசின மாதிரி இல்லை, இனிமேல் வந்து ஒன்லி ஃப்ரெண்ட்லியாக பேசிடலாம். இப்போ என்னென்னா கைஸ், நார்மலாக ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் ஒரு பையனாக வீட்டில் பிறக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா, நம்மளுக்கு கீழே ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்ம ஹெல்த்தை ஃபஸ்ட்டு நல்லா வச்சுக்கணும். ஹெல்த்தை நல்லா வச்சுட்டு அந்த ஹெல்த் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நெக்ஸ்ட்டு எல்லாமே பண்ண முடியும். ஹெல்த்தை நல்லா வச்சுட்டு அதுக்கு கீழே என்னென்னா நம்ம ஃபேமிலி மெம்பர் நல்லா இருக்கணும்னா நம்மளுக்கு தேவையானது ஒர்க்கு. அந்த ஒர்க்குக்கு கீழே தான் ஃபேமிலி, நம்மளுக்கான அசட்ஸ், சேவிங்ஸ், அந்த எல்லாமே. இது எல்லாமே தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானது எப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, உங்களோட இந்த செகண்ட்ஸ் அண்ட் மினிட்ஸ், இது நீங்கள் கரெக்டாக போடுற இன்றைக்கி விதை போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு நம்மளை எதிர்பார்க்காத டைமில் ஒரு மரமாக கூட இல்லைங்க, ஒரு செடியாக நம்மளுக்கு கிடைச்சா கூட போதும். உண்மையாலுமே அந்த ஒரு பிளஸ்ஸிங்காக தான் நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் எதுவுமே நம்ம வந்து இது வேணும் அது வேணும்னு நம்ம நினச்சதில்ல. ஆனால் எனக்குன்னு ஸ்டேபிளாக, அதாவது அதாவது ஸ்பீட் மணி, குயிக் மணி ஸ்பீட் மணியாக இருக்க விட லோ மணி நம்மளுக்கு வந்து சேவ் மணியாக இருக்கணும். அதுதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த இதை வச்சு நம்ம என்னதான் ஏஜ் 21, 22 அந்த ஏஜில் இருந்தாலும் கண்டிப்பாக இதை மனசில் வச்சு ஓடுங்க. நம்ம வந்து நார்மலாக இந்த யூனிவர்ஸோட லா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வந்து 20 ஏஜ் எல்லா காலேஜ் முடிக்கிறாங்க. இந்த 21லேருந்து 25க்குள்ளே நம்மளுக்கு பிடிச்ச ஜாபில் ஓடுறான் பார்த்தீங்களா, அவன் மேலே வந்துடுவான். அதான் அந்த யூனிவர்ஸோட, நீங்கள் மனசார எந்த விஷயத்தை நீங்கள் நினைக்கிறீங்களோ இந்த யூனிவர்ஸே அது உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறேன். அந்த நம்பிக்கை மட்டும்தான், ஒவ்வொன்றும் நம்பிக்கையாக தான் ஓடிட்டுருக்கு ஃபுல்லாமே. நம்ம வந்து இப்போ நான் ஃப்ரீ ஃபயர் பண்ணுறேன், நீ ஃப்ரீ ஃபயர்னா விளாட முடியுங்கிறது நம்பிக்கை. அதில் அந்த ஃப்ரீ ஃபயர்லேருந்து அந்த எனிமி கில் பண்ண முடியும் நம்பிக்கை. இந்த வீடியோ போடுறது என்னோட நம்பிக்கை. வீடியோ அப்லோட் பண்ணோம்னா அதுலேருந்து லைக் வருது நம்ம நம்பிக்கை. அந்த லைக்லேருந்து நம்ம சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் ஆகுது, அது ஒரு நம்பிக்கை. இங்கேருந்து நம்ம டெய்லி ஓடுறோமா, மறுபடியும் வரமா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம மனசில் நினைக்கிற அந்த நம்பிக்கை மட்டும்தான். அந்த நம்பிக்கையை மனசில் வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு ஓடிட்டே இருங்க. காலம் பதில் சொல்லும். நீங்கள் எதாக இருந்தாலும் அதில் வயசு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒழுக்கம் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் உண்மையாக நேர்மையாக நீங்கள் வந்து ஓடிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் கண்டிப்பாக எல்லாமே அச்சீவ்மெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ. ஓகே, இந்த மோட்டிவேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கணும், நம்மளை ஃபாலோ பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் நம்ம லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். லைவுக்கான செட்டப்ஸ் எல்லாமே நம்ம பண்ணுறோம். பட் இருந்தாலும் ஒரு சின்ன மிஸ்டேக்னால நம்ம லைவ் போட முடிய மாட்டேங்குது. கண்டிப்பாக நம்ம லைவில் மீட் பண்ணிடலாம் கைஸ். இப்போ என்ன, டேரெக்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க கேம் பிளேயில் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. சிறப்பான தரமான சம்பவம் எல்லாமே நம்ம வந்து வேறு லெவல் கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா எனிமி எதுவும் இல்லை, டேரெக்டாக நம்ம ஓடி அந்த மேலே போய் உட்காந்துக்கலாம், சர்வே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் அங்கே உட்காந்துருக்கோம். சரி, எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு தெரியல. சரி, ஓகே, எப்படி இருந்தாலும் நம்ம ஃபன் பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓடிட்டுருங்க கைஸ். இதே மாதிரி தான் நம்ம கேம் பிளே இருக்கும். அதுவும் இல்லாமல் இதுலேருந்து நம்ம மேலே என்ன பண்ண முடியும், என்ன நம்மளால் அச்சீவ்மெண்ட் கொடுக்க முடியும், எல்லாமே உங்கள் கிட்ட மட்டும்தான் இருக்குது. நம்ம போடுற எஃபெக்ட்டு, அந்த எஃபெக்ட்டுக்கான பலன் நீங்கள் கொடுக்கணும்னா நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து எனிமி சவுண்ட் மட்டும் கேட்குது, எங்கடா இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம உள்ள பார்க்கும்போது கரெக்டாக எனிமி வந்து கரெக்டாக அவன்கிட்ட இந்த பேகை வந்து மாற்றி ஓடிட்டு இருந்தான். கரெக்டாக அந்த இடத்துல போய் எட்டி பார்க்கும்போது தெரிஞ்சு ஓகே எனிமி ஓடியான்ட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இந்த டைமில் செம்ம டேமேஜ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஏகேஎஸில் வந்து செம்ம டேமேஜ் கொடுத்துட்டு அவன் வந்து குளோபல் போட்டு இது பண்ணுறான். சரி ஓகே, இவனை விடக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரானைட்லாம் வேறு லெவல் தூக்கி வச்சுட்டு இருந்தோம். சரி கிரானைட் கரெக்டாக எய்ம் வச்சு வீசுகிறான்னு பார்த்தா
கரெக்டாக கிரானைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பறந்து அது இதையும் பண்ணிருந்துச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு. சரி ஓகே, அவனுக்கு டேமேஜ் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓடிட்டுருக்கோம். இப்போ என்ன கரெக்டாக சரி ஓகே இவனை விடக்கூடாது, இறங்கடா கந்தசாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம கேரட் ஸ்கில் யூஸ் பண்ணி இதோட அவன் அதை விட ஓடிட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வேறு லெவல் ஓடிட்டான். சரி ஓகே இவன் விடவே கூடாது அப்படின்னு பார்த்தா செம்ம டேமேஜ் கொடுக்கலாம் பார்த்தா டேமேஜ் ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் மட்டும் தான். அதையும் மறுபடியும் கேரட் ஸ்கில் யூஸ் பண்ணிட்டான். சரி ஓகே நம்ம வந்து மெடிக்கெட் ஃபுல்லாமே கம்மியாச்சு, மெடிக்கெட் ஃபுல்லாக போடுற தம்பி அப்படின்னு சொல்லி மெடிக்கெட் போட்டு சரி கொஞ்சம் லாங்கில் போய் நம்ம மெடிக்கெட் போவோம். எப்படி தான் ஓடி வந்தால் நம்ம வந்து சுற்றி வந்து அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெடிக்கெட்டுக்காக நம்ம ஓரமாக போய் நின்று இருந்தோம். சரி ஓகே நம்ம மெடிக்கெட் போடுறா தம்பி அப்படின்னு சொல்லி மெடிக்கெட் போட்டிருந்த கயத்தில் என்ன நடக்க மட்டும் பாருங்க கைஸ். நம்ம எங்கடா இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். திடீர்னு செம்ம டேமேஜ் ஆடா பாவிகளா என்னடா இது அப்படின்னு சொல்லி இந்த மேட்ச் முடிச்சிச்சு. ஓகே லவ் யூ ஸோ மச், பை பை, டேக் கேர். இந்த வீடியோ